வணக்கம். இஸ்ரேல் எதற்காக அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை நிராகரிக்கின்றது? காசாவில் இவ்வளவு பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய பின்னரும் இஸ்ரேலினுடைய கடும்போக்கு வாதம் குறைவடையாமல் மேலும் தீவிரமடைய காரணம் என்ன? டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை ஒன்றில் வெளியாகி இருக்கின்ற இப்பொழுது என்னதான் நடைபெறுகின்றது இஸ்ரேலுக்கு உள்ளே என்கின்ற விவகாரம் தொடர்பாக உண்மைகளை எடுத்துரைக்கின்ற ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதில் கூறப்படுகின்ற விடயங்களில் கடும்போக்கு ஓர்த்தடாக்ஸ் மத பிரிவினருடைய கைகள் இஸ்ரேலில் பலமாக ஓங்கி இருக்கின்றது. இஸ்ரேலில் இனிமேல் வீதிகளில், அதாவது இந்த மத பிரிவினர் அதிகமாக வாழுகின்ற வீதிகளில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக நடக்க முடியாது. ஆண்கள் தனியான பக்கமாக செல்ல வேண்டும், பெண்கள் தனியான பக்கமாக செல்ல வேண்டும். இருவரும் கலந்த வீதி இருக்கக்கூடாது என்று புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு இவர்கள் பலத்த ஆதரவாக இருப்பதும் அவருடைய ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கும் இவர்களே காரணமாக இருக்கின்றார்கள். இவர்கள் கடும்போக்கு மதவாதிகள் என்றால் இவர்களுடைய கொள்கை என்ன? இவர்கள் கடும்போக்கு ஓர்த்தடாக்ஸ் பிரிவில் ஹரோதி சமூகம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் படிக்கின்ற நூல் பழைய யூத வேதமாகிய தோரா என்பதாகும். இந்த தோராவில் இருக்கின்ற வாய்மொழி சட்டங்கள் ஹலஹா என்று அழைக்கப்படுகின்றது. இவற்றை வார்த்தைக்கு வார்த்தை மாற்றமில்லாமல் அது உருவாகிய காலத்தில் இருந்து அதை கடைபிடித்து வருகின்ற புனிதமான யூதர்கள் என்று இவர்கள் தங்களை குறிப்பிட்டுக் கொள்ளுகின்றார்கள். அதற்கு ஏற்பவே இவர்கள் வாழ்வதனால் இவர்கள் போரில் இறங்க முடியாது என்பது இவர்களுடைய விதிமுறையாக இருப்பதனால் இஸ்ரேலிய படைத்துறையில் இவர்களை சேர்க்க முடியாது என்று கூறப்படுகின்றது. இதற்கான அனுமதியை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அரசு அல்ல, இஸ்ரேல் என்கின்ற நாடு உருவாக்கப்பட்ட அன்றே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சலுகை இன்று வரை நீடிப்பதாகவே இருக்கின்றது. இது தவறானது, பக்கச்சார்பானது. மற்ற மக்கள் போரில் ஈடுபட இவர்கள் போரில் இருந்து விதிவிலக்கு பெறுவது சட்டப்படி குற்றம் என்று அறிவித்தாலும் இதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எப்படி இந்து சமயத்தின் வேதங்களிலே பிராமணர்கள் இரத்தத்தை பார்க்க கூடாது என்று எழுதப்பட்ட சட்டம் அவர்கள் போர்க்களம் செல்லாமலே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழி என்று பலர் பிற்காலத்தில் அதை விமர்சித்தார்களோ அது போன்ற ஒரு விமர்சன நிலை இதிலே காணப்படுவது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மேலும் இந்த சமூகத்தினரில் பெருந்தொகையானவர்கள் ஆண்கள் வேலைக்கு செல்வதில்லை. மொத்த ஆண்களில் 46% வேலைக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். பெருந்தொகையானவர்கள் மனைவியினுடைய வருமானத்தில் வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? இவர்களுடைய இந்த ஓர்த்தடாக்ஸ் கடும்போக்குவாத மதத்தில் கூறப்பட்டபடி அதனுடைய வாசகங்களை இவர்கள் உச்சரித்தபடியே இருப்பதனால் இவர்கள் வேலைக்கு செல்ல முடியாது. இதனால் அரசினுடைய நிதியில் தான் இவர்கள் வாழ்கின்றார்கள். இவர்களை மேம்படுத்துவதற்காக இப்பொழுது தேர்தல் நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் $8.52 கோடி இவர்களுடைய நல வாழ்விற்காக ஒதுக்கி இருக்கின்றார். இவர்களுக்கான சட்டத்திலே சிறுவயதில் திருமணம் செய்வதற்கான அனுமதி இருக்கின்றது. 5 to 6 வரையான பிள்ளைகளை பெறுகின்றார்கள். இந்த சமுதாயமானது கடந்த 2025 ஆண்டில் இருந்து 2026 ஆண்டு வரையான கால பகுதியில் இரட்டிப்பாக குடித்தொகை பெருகி இருக்கின்றது. 4.2% என்பது இவர்களுடைய பிறப்பு வீதமாக இருக்கின்றது. ஒரு பெண் 4.2 பிள்ளைகளை பெறுகின்றார் என்பது சராசரி அளவாக இருக்கின்றது. இவர்களுக்கான பாடசாலை, இவர்களுக்கான ஒழுக்கம் என்று இஸ்ரேலிய அரசு இவர்களுக்கு பெருந்தொகை பணத்தை செலவிடுகின்றது. இவர்கள்தான் ஹிட்லரினுடைய ஹோலோகோஸ்ட் என்று கூறப்படுகின்ற யூத இன படுகொலைக்குள் அதிகமாக சிக்கப்பட்டு கொண்ட மத பிரிவினர் ஆவார்கள். எனவே இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெறி இஸ்ரேலில் முக்கியமாக இருக்கின்றது. இப்போது இஸ்ரேலினுடைய குடித்தொகையில் 13% இவர்கள் உயர்வடைந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலிய அரசியல் ராணுவம் இரண்டிலும் இவர்களுடைய செல்வாக்கு பெரிய அளவில் பெருகி இருப்பதனால் இஸ்ரேல் சரியான தடத்தில் செல்லவில்லை என்றும் இஸ்ரேலிய மக்கள் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக நடக்க வேண்டும் என்று இந்த சிறுபான்மை மக்களை தீர்மானிக்கின்றார்கள். இவர்களுடைய தீர்மானத்தை
பெரும்பான்மை மக்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கின்றது என்றும், இஸ்ரேலினுடைய ஜனநாயகம் செத்துவிட்டது என்றும், பெண்கள் தனியாகத்தான் நடக்க வேண்டும் என்று பெண்கள் சொல்லவில்லை, பெண்களுக்கான தீர்ப்பை ஆண்களே எழுதுகின்றார்கள் என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. தோரா என்கின்ற இவர்களுடைய கொண்டாட்ட நாளில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதனால் அன்றைய தினம் வீதிகளில் வாகனங்கள் ஓட முடியாது, கை தொலைபேசியை பாவிக்க முடியாது. இவர்களை பொறுத்த வரையில் பழைய ஒரு சமூகம் என்பதனால் இவர்கள் இணையத்தை பாவிப்பதில்லை, சமூக வலைத்தளங்களை பாவிப்பதில்லை, இன்றைய எல்லோருக்குமான கல்வியை ஏற்றுக்கொள்வது இல்லை, இறைவன் வார்த்தைக்கு அஞ்சி நடப்பவர்கள் என்பதனால் இன்றைய உலக மக்களினுடைய வாழ்க்கையில் இருந்து தனிப்பட்டவர்களாக பிரிந்து நடக்கின்றார்கள். எனவே இவர்களினுடைய நிலைப்பாடானது மிக பாரதூரமான கடும்போக்காக இருப்பதனால் ஈரானில் இருக்கின்ற மதவாத அரசு இப்பொழுது பெண்களுக்கு எதிராகவும் கடும்போக்கு சட்டங்களின் ஊடாக தன்னை கடும்போக்காளராக காட்டிக்கொண்டு அதிகாரத்தில் இருப்பதை போல இஸ்ரேலிலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து ஈரான் ஆச்சரியப்பட போகின்றது. அட, நம்மைத்தான் உலகம் இப்படி சொல்கின்றது என்றால் இவர்கள் நம்மை விட மோசமான பாதையில் செல்கின்றார்களே என்று ஈரான் நினைக்க போகின்றது என்று இது தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்களுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள் இவர்களை ஏற்று பெஞ்சமின் நெட்டன்யாகு மோசமான ஓர் அரசியலை தன்னுடைய அரசியல் இருத்தலுக்காக கொண்டு வருகின்றார் என்று கடுமையாக விமர்சித்து இவர்களுக்கு எதிராக புதிய போர்க்கோலம் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே இலங்கையிலே பேருந்து வண்டிகளிலே ஆண்கள் இருக்கும் பக்கத்தில் பெண்கள் இருக்க முடியாது, பெண்களின் பக்கத்தில் ஆண்கள் இருக்க முடியாது என்கின்ற நிலையம் இப்பொழுதும் பல வழிபாட்டு இடங்களில் ஆண்கள் பெண்கள் தனியாக பிரிக்கப்பட்டு இருப்பது போல இப்பொழுது பொது வீதிகளிலும் பொது வேலைத்தலங்களிலும் ஆண்களையும் பெண்களையும் கயிறு போட்டு பிரிக்கின்ற வேலைக்குள் இஸ்ரேல் நுழைந்திருக்கின்றது. கடும்போக்குவாதம் தோல்வியடைய மேலும் மோசமான கடும்போக்குவாதிகளிடம் ஒரு நாடு விழும் என்பது இயல்பு விதியாகும். அந்த இடத்தை நோக்கி இஸ்ரேல் செல்கின்றது என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலியர்கள் சமண மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமண துறவிகள் உயிர்கொலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக விசிறியுடன் விசிறியபடி நடந்தார்கள். நிலத்தில் இருக்கும் எறும்புகள் இறந்து போக கூடாது என்பதற்காக. அதுபோல படுத்திருக்கும் பொழுது உருண்டு படுக்கின்ற பொழுது சிறிய பூச்சிகள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரன் கட்டி அதில் படுத்திருந்தார்கள். இப்படி உயிர்கொலையை தவிர்ப்பதற்காக அவர்கள் கடைபிடித்த கடுமையான விதிமுறைகள் சமணத்தை மக்கள் கடைபிடிக்க முடியாமல் போய் பௌத்தத்தின் வரவிற்கு சமணரனுடைய மாவீரனுடைய கொள்கைகள் காரணமாக அமைந்தது. அன்று சமணத்தினுடைய வீழ்ச்சியில் இருந்த அத்தனை விடயங்களும் இவர்களிடமும் இருக்கின்றது என்பதை ஐரோப்பிய ஆய்வாளர்களினால் சுட்டிக்காட்ட முடியவில்லை. இருப்பினும் இந்த பாதையானது இஸ்ரேலுக்கு வெற்றி தராது என்பதை இஸ்ரேலில் பெருந்தொகையானவர்கள் புரிந்துதான் இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.